தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் தீர ஆலோசித்து அமர உட்கார்ந்து திராவிட இயக்கத்தை காக்க திமுகவோடு உடன்பாடு கொள்வதென்று முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே நிலைப்பாடு தான் இப்பொழுதும் இருக்கிறது. திமுக கழகத்துக்கு பக்கபலமாக ஒரு அடிஷனல் போர்ஸ் எங்கள் இயக்கத்தில் ஊருக்கு 10-20 இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள். எங்களிடம் காசு வசதி இல்லை, விளம்பரங்கள் செய்வதற்கு எங்களிடத்திலே பணம் இல்லை. பக்கம் பக்கமாக விளம்பரம் போடவோ தொலைக்காட்சிகளிலே விளம்பரம் போடவோ பணமற்றவர்கள் நாங்கள். ஆனால் அதனால் இருட்டடிப்புக்கும் மொத்தத்தில் ஆளாகிறதும் மறுமலர்ச்சி திமுக தான். ஆனால் தமிழகம் பூராவிலும் 94க்கு பிறகு என்னோடு இருந்த அந்த தோழர்கள் இன்றைக்கும் அதே வீறு கொண்ட உணர்ச்சியோடு கட்சியிலே இருக்கிறார்கள். நாங்கள் இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு செய்ய போகிற சில வேலை திட்டங்களின் மூலம் மேலும் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். ஆக மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி, தவிர்க்கப்பட முடியாத கட்சி என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது.